ரைட்டா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங், வணக்கம் பிள்ளைகள். நான் பேசுற கிளியரா இருக்குதா? ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்போ. சார் கிளியரா இருக்கு. சரி, ரைட், ஓகே. நான் 26 கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த லிங்கை நான் ஃபுல்லாகவே ஷேர் பண்ணிக்கிறேன், எல்லாரும் என்ன யூஸ் ஆகிக்கும்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் ஜனவரி 8ஆம் தேதி, ஜனவரி 8 10 ஜனவரி உங்களுக்கு 8ஆம் தேதி நினைக்கிறேன். டைம் டேபிள் போட்டிக்கிறேன் குரூப்ல பார்த்தா விளங்கும். அப்ப அந்த எக்ஸாமை முன்னிட்டு, சாரி 10ஆம் தேதி, ஜனவரி 10ஆம் தேதி உங்களுக்கு மீடியா எக்ஸாம் இருக்குது. 8 இருந்து 11 மட்டும் இருக்குது. சரியா? அப்ப அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாமை முன்னிட்டு இது சீட்ஸ் பேப்பர் செய்யறாங்க. சீட்ஸ் சொல்லி ஒரு பேப்பர், அதே போல வந்துட்டு FWC தொண்டமானார் பேப்பர்னு சொல்லி இருக்குது. சரி, அதே போல வந்துட்டு ஜோனல் லெவலாலையும் எடுப்பாங்க, அதே போல ஸ்கூல் வைஸாவும் எடுப்பாங்க. உங்களுடைய ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் 4 பேட்டன்ட் கேள்விகள் எடுப்பாங்க. சரியா? அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நான் அனுஷ்ய பெற முடிச்சுன்னா இப்ப எங்களோட கிளாஸ்ல நான் ரெடி ஆக போறேன். உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் டேர்மை பொறுத்த வரைக்கும் பிள்ளையா, நீங்க ஃபர்ஸ்ட் யூனிட்டும் படிச்சு, செகண்டும் படிச்சு, தேர்ட்ல நீங்க என்ன செய்யணும், வகைகள் வரைக்கும் படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தா நீங்க என்ன செய்யலாம்னா உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாமை ஈஸியான முறையில ஃபேஸ் பண்ணலாம். சரியா? அப்ப உங்களோட ஸ்கூல்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீட்ஸ் பேப்பர் எடுப்பாங்க. நான் இப்படி ஒரு பேப்பர் எடுப்பாங்க, அல்லது உங்களுக்கு FWC பேப்பர் சொல்லி ஒரு பேப்பர் ஒன்று உங்களோட குரூப்ல ஷேர் பண்ணிக்கிறேன். பேப்பர்கள் கிடைக்கிறதாக்கள் மெசேஜ் ஒன்று தாங்க எனக்கு. FWC பேப்பர்னு சொல்லி ஒன்று இது, அந்த பேட்டர்ன் எடுப்பாங்க. அல்லது ஜோனல் லெவல்னு சொல்லி ஒரு பேப்பர் ஒன்று எடுப்பாங்க, அல்லது ப்ரொவின்சியலாகவும் எடுப்பாங்க, அல்லது ஸ்கூல் வைஸாகவும் எடுப்பாங்க. இப்படி என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியில உங்களுக்கு பேப்பர்ல செட் பண்ணுவாங்க. சரியா? இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டேர்முக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் தேர்ட் வரைக்கும் நீங்க என்ன செய்யணும், ஃபுல்லா கிளியரா படிச்சுட்டு போகணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்முக்கு பிள்ளையால் இந்த சீட்ஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தமாக 25 MCQ வினாக்கள் உங்களுக்கு தரப்படும். 25 MCQ வினாக்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்முக்கு தரப்படும். ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த ஃபர்ஸ்ட் இயர் பிள்ளைகளுக்கு. சரியா? சீட்ஸ் பேப்பர் செய்யறாங்க. அதே போல பிள்ளைகள் நீங்க FWC பேப்பர் செய்தால், அதாவது தொண்டமானார் பேப்பர் செய்தால் உங்களுக்கு 20 MCQ வரும். சரியா? பார்ட் 2ல வந்துட்டு உங்களுக்கு தொண்டமானார்ல வந்துட்டு உங்களுக்கு எத்தனை இருக்கும், 6 கேள்விகள் இருக்கும். அதுல நீ 2 சாய்ஸ்ல விட்டுட்டு 4 செய்யலாம். இது FWC பேப்பர் பெற்று. சரியா? மொத்தமாக உங்களுக்கு 20 MCQ இருக்கும். 20 MCQக்கு உங்களுக்கு 20 புள்ளிகள் தரப்படும். 20 புள்ளிகள் தரப்படும். பார்ட் 2ல உங்களுக்கு நீங்க 4 கேள்வி செய்வீங்க, ஒரு கேள்விக்கு உங்களுக்கு 20 மார்க்ஸ். அப்ப எத்தனை மொத்தம் சொல்லுங்க பாப்போம், எத்தனை வரும்? 100. ஓகே, 20 MCQ இருக்கிறவங்களுக்கு பார்ட் 2 என்பது என்ன, மொத்தம் 100. இதை என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு தொண்டமானார் பேப்பர் ஆயிடும். திரும்ப ஒரு சொல்றேன் பாருங்க. தொண்டமானார் பேப்பர் செய்யறார்கள், அதாவது FWC பேப்பர் செய்யறார்கள், 20 MCQ நீங்க செய்வீங்க. சரியா? அதே போல பார்ட் 2ல உங்களுக்கு 6 பெரிய கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல நீங்க என்ன செய்யணும்னா 2 சாய்ஸ்ல விட்டுட்டு நீங்க 4 செய்யலாம். சரியா? அப்ப MCQ உங்களுக்கு 20 புள்ளிகள் வழங்கப்படும். பார்ட் 2க்கு உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 20 மார்க்ஸ். நான் பேப்பர் ஒன்று ஷேர் பண்ணி காட்டுறேன். ஒரு கொஸ்டினுக்கு 20 மார்க்ஸ். எனவே நீங்க 4 கொஸ்டின் செய்யணும். அப்ப உங்களுக்கு 80 மார்க்ஸ். மொத்தமாக உங்களுக்கு 100 புள்ளிகளுக்கு கணிப்பீடு செய்வாங்க. இது FWC பேப்பர். சரியா? FWC பேப்பர்னு சொன்ன எப்படின்னு சொன்ன அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, அதை ஷேர் பண்ணி காட்டுறேன். சில ஆளுக்கு இந்த பேப்பரை மெத்தட் இன்னும் தெரியாம இருக்குது, எப்படியான பேப்பர்ஸ் இருந்து கேட்டீங்க நிறைய பேர். அப்ப அதை சொல்லணுமே உங்களுக்கு, சொன்னாதான் என்ன செய்வீங்க, நீங்க எக்ஸாம்ல உங்களுக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப நான் ஷேர் பண்ணிக்கிறது பிள்ளையால் சீட்ஸ் பேப்பர். சரியா? இதான் சீட்ஸ் பேப்பர் பாருங்க. இதுல உங்களுக்கு இந்த பேப்பரை நீங்க பிரிண்ட் பண்ண சொன்னேன் நான் உங்கள்கிட்ட. 25 MCQ இருக்குது பாருங்க, 25 MCQ இருக்குது. பார்ட் 2ல பாருங்க, எதையேனும் 5 வினாக்களுக்கு மாத்தினபடி எழுதிக்கிறான். உங்களுக்கு மொத்தமாக போட்டிக்கிறாங்க, 6 கொஸ்டின்ஸ் போட்டிக்கிறாங்க, நீங்க 5 செய்யணும். அப்ப 5க்கும் அவங்க மார்க்ஸ் கொடுத்திக்கிறாங்க வந்துட்டு பாருங்க, 6 6 8 10, இப்ப 18 24 30 மார்க்ஸ் என்ன. அப்ப எப்படின்னு சொன்ன இந்த பேப்பரை மதிப்பீடு செய்யறாங்க, இந்த சீட்ஸ் பேப்பர் எப்படின்னு சொன்ன அப்படி மதிப்பீடு செய்யறாங்க பாருங்க. இப்ப MCQ எத்தனை இருக்குது, நமக்கு 25 இருக்கு. சரியா? MCQ எத்தனை இருக்குது, 25 இருக்குது. அப்ப 25 தர 2 எத்தனை சொல்லுங்க அப்போ, 50. சரியா? பார்ட் 2ல பாருங்க, எங்களுக்கு
6 கேள்விகளுக்கு அதை நான் செய்யலாம் ஒன்ற சாய்ஸ்ல விட்டுட்டு நான் செய்யலாம் 5 வினாக்களை நாங்க செய்யலாம். அப்ப ஒரு கேள்விக்கு 30. இப்ப நாங்க 5 கேள்வி செய்ய போறோம். 5 தர 30 எத்தனை? 150. 150. அப்ப 150 இந்த 50 கூட்டி 200. 200 என்ன செய்வாங்கடா? 2ஆல பிரிச்சவங்களுக்கு 100 புள்ளிகளுக்கு கணிப்பீடு செய்வாங்க. உங்களோட ஸ்பீச் பேப்பர் மார்க் சிஸ்டம். இப்படிதான் உங்களோட மார்க்ஸை கால்குலேட் பண்ணுவாங்க. நீங்க ஓ படிச்சிருப்பீங்கன்னு இப்பதான் ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாமோட ஃபேஸ் பண்ண போறீங்க ஜனவரி. இப்ப இந்த பேப்பர் உங்களோட ஸ்கூல் எடுத்தா நீங்க எந்த பேட்டர்ன்ல என்ன செய்யணும்? எழுதி பழகணும். அதை நான் எழுதி பழக போறீங்க உங்களுக்கு. FWCA கேட்ட நான் அதை விளங்கப்படுத்தினேன் உங்களுக்கு. அதே மாதிரி எடுத்து காட்டணும். இப்ப பாருங்க, இந்த பேப்பர் உங்களுக்கு தெளிவா? ஸ்பீச் பேப்பர் தெளிவா? டவுட் இருக்கிறாங்க செட்ல போடுங்க. ஸ்பீச் கிளியர் ஆகிக்கிறா? ஸ்பீச் பேப்பர் பேட்டர்ன் கிளியர் ஆகிக்கிறா? எப்படி வரும்னு சொல்லி யார் சரி டவுட் இருந்தா பேசுங்க பாப்போம். சார் கொஞ்சம் சொல்லுங்களேன் திரும்ப இருக்கா சொல்லவா? ஆம் சார், நான் இப்பதான் ஜாயின் ஓகே ரைட். பாருங்க அப்படி என்ன விஷயம் சொன்னா, உங்களுக்கு வந்துட்டு உங்களோட எக்ஸாம்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, உங்களோட எக்ஸாம்ல வந்துட்டு சீட்ஸ் பேப்பர் எடுப்பாங்க, அல்லது FWC பேப்பர் எடுப்பாங்க, அல்லது ப்ரொவின்சியல் பேப்பர் எடுப்பாங்க, அல்லது ஸ்கூல் வைஸ் எடுப்பாங்க. சரியா? எப்படி ஒவ்வொரு கேட்டகரியில ஒரு 4 கேட்டகரியில உங்களுக்கு பேப்பர் செட் பண்ணுவாங்க. சரியா? ஒன்று எழுதி சும்மா ரஃபா நோட் பண்ணுங்க. சீட்ஸ் எடுக்கலாம், அல்லது FWC எடுக்கலாம், அதாவது தொண்டமானர் பேப்பர்னு சொல்றேன் நாங்க, அல்லது வந்துட்டு ப்ரொவின்சியல் லெவல்லையும் எடுப்பாங்க, அல்லது ஜோனல் லெவல்ல எடுப்பாங்க, அல்லது ஸ்கூல் வைஸ் எடுப்பாங்க டீச்சர்ஸ் மாதிரி. அப்படி அப்ப இந்த கேட்டகரியில என்ன செய்யலாமா உங்களுக்கு பேப்பர் வந்து செட் பண்ணலாம். இப்ப அநேகமா வந்துட்டு பிள்ளைகள் இந்த 2 பேப்பர் தான் பெரும்பாலான ஸ்கூல்கள்ல என்ன செய்யறது, சீட்ஸும் FWCயும், அதில் ஜோனல் லெவல்லையும் எடுப்பாங்க. இப்ப உங்களுக்கு நான் இவ்வளவு நேரம் சொன்ன விஷயம் சீட்ஸ் பேப்பர் ரெப்பேட்டனையும் FWC பேப்பர் ரெப்பேட்டனையும் சொல்லிக்கிறேன். எப்படியான ஒரு பேப்பர் நாங்க எங்களுடைய எக்ஸாம்ல ஃபேஸ் பண்ணணும்னு சொன்னேன். அப்ப நீங்க சீட்ஸ் பேப்பரை பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளையால், சீட்ஸ் பேப்பர்ல உங்களுக்கு MCQ, அதாவது பல்தேர்வு வினாக்கள் உங்களுக்கு மொத்தமாக 25 இருக்கு. சரியா? மொத்தமாக எத்தனை MCQ இருக்குன்னு சொன்னா 25 இருக்கு. அப்ப இந்த 25க்கும் பிள்ளைகள் 25 தர ஒன்றுக்கு 2 மார்க்ஸ். 25 2 எத்தனை இல்லைங்க? அப்ப 50. சரியா? 25 தர 2 50. அதே போல நீங்க பார்ட் 2 பாத்தீங்கன்னு சொன்னா, பார்ட் 2ல பாருங்க, எவையேனும் 5 வினாக்களுக்கு மாத்திரம் விடையளிக்கணும்னு சொல்லி போட்டிக்கிறாங்க. அப்படித்தானே? அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தமாக நமக்கு வந்துட்டு 6 வினாக்கள் தரப்பட்டிருக்குது விளைவிச்சவங்களுக்கு. இதுல நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா ஒன்று சாய்ஸ்ல விடலாம், விட்டுட்டு நாங்க என்ன செய்யலாம், ஏனைய 5 வினாக்களை நாங்க எழுதலாம். அப்ப அந்த 5 வினாக்களுக்கும் ஒரு கேள்விக்கு பிள்ளைகள் 30 புள்ளிகள் வழங்கப்படும். 5 தர 30 எத்தனை? 150. சரியா? இந்த ரெண்டையும் கூட்டி என்ன செய்வாங்கடா, 200 ரெண்டையும் கூட்டினா 2ஆல பிரிப்பாங்க. பிரிச்சு எத்தனை? 100. சீட்ஸ் பேப்பர் மார்க் சிஸ்டம். சரியா? இதுவே FWC பேப்பர் சேராக்கள், அதாவது தொண்டமானார் பேப்பர் சேராக்களுக்கு வந்துட்டு எப்படின்னு இருக்கும், தொண்டமானார் பேப்பர்ல பிள்ளைகள் மொத்தமாக 20 MCQ இருக்கும் உங்களுக்கு. 20 MCQ 20 புள்ளி தான். சரியா? 20 புள்ளி தான். பார்ட் 2ல உங்களுக்கு 6 வினாக்கள் தரப்பட்டிருக்கும். பார்ட் 2ல அதுல நீங்க என்ன செய்யலாம், 2 சாய்ஸ்ல விட்டுட்டு 4 செய்யலாம். சரியா? ஒரு கேள்விக்கு பிள்ளைகள் இப்ப சீட்ஸ்ல 30 புள்ளிகள்னு சொல்ற மாதிரி, ஒரு வினாவுக்கு சீட்ஸ்ல 30 புள்ளிகள்னு சொல்ற மாதிரி, தொண்டமானார் பேப்பர்ல என்ன செய்வாங்கன்னா ஒரு கேள்விக்கு எத்தனை புள்ளிகள் கொடுப்பாங்க சொல்லுங்க? அப்ப மொத்த மார்க்ஸ் ஒரு கேள்விக்கு 20. என்ன விளங்கி இருக்குது பாருங்க. அப்ப நாங்க 4 கேள்வி செய்ய போறோம். 4 தர 20 எத்தனை? எத்தனை? 80. இந்த 80 அந்த 20ஐயும் கூட்டி எத்தனை? 100. பாருங்க, இதுதான் FWC பேப்பர். FWC பேப்பர் சொன்னா என்னோட குரூப்ல ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்க. தெரியாதாக்கள் குரூப்ல ஷேர் பண்ணிக்கிறேன். அதான் FWC பேப்பர். இதான் சீட்ஸ் பேப்பர்.
விளங்கிட்டா உங்களுக்கு இந்த விஷயம் இப்ப இதுல யார் சரி டவுட் இருக்கிறா கேளுங்க அப்போ. ஆம் சார் விளங்கி. சரி, இப்படியா என்ன செய்யுங்க, இப்ப பெரும்பாலான ஸ்கூல்கள சீட்ஸ் எடுப்பாங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு FWC எடுப்பாங்க. நான் எதுக்கு மேனேஜ் ரெடியா இருக்கணும். சரியா பிள்ளைகள்? Right. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த சீட்ஸ் பேப்பர் என்ன செய்ய போறோம் நான் பார்ப்போம். இந்த சீட்ஸ் பேப்பர் நான் என்ன செய்யணும்னு சொன்னா பார்த்த பிறகு நாங்க ஒரு ஃபைனலாக ஒரு எக்ஸாம் ஒன்று வைப்போம். உங்களுக்கு சொல்லிக்கிறேன் 2ஆம் தேதி என்ன செய்யணும்னு சொன்னா நாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் ஒன்று வைப்போம். அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு சொல்லி தருவேன். எப்படி நீங்க பார்ட் 2 எழுதுற, எப்படி நீங்க MCQ செய்யற எல்லாமே சொல்லி தருவேன். அப்ப நீங்க என்ன செய்யணும், கிளாஸஸ் மிஸ் பண்ணாம இருக்கிற நாளைக்குள்ள ஜாயின் பண்ணி கொள்ளும். சரியா? நீவா ஜாயின் பண்ணிக்கிறாங்க, நீங்க சில மேட கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணி படிச்சு கொள்ளலாம். சரியா? ரைட். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்ன பிள்ளைகள், இதுல இப்ப நீங்க படிச்சிருக்க ரைட் மைக்ல மியூட் பண்ணிக்கொள்ளுங்களா. இப்ப நீங்க படிச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் யூனிட்டும் செகண்டும் தேர்ட்ல நீங்க வகைகள் வரைக்கும் படிச்சா போதும். அப்படி படிச்சா மட்டும்தான் நீங்க என்ன செய்யலாம், இந்த பேப்பர் உங்களுக்கும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? சரி, இப்ப நான் டைரக்டாகவே போவோம் கேள்விகளுக்குள்ள. அந்த அடிப்படையில பாருங்க பிள்ளைகள், ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நாங்க பார்த்தோம்னு சொன்னா தொடர்பாடல் செயற்பாட்டின் ஒழுங்கு வரிசையை சரியான ஒழுங்கில் காட்டும் பின்வருவனற்றில் எது என்று சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த கொஸ்டினை பார்த்த உடனே எங்களுக்கு விளங்குது பிள்ளைகள், நாங்க 2ஆம் பாடத்துல படிச்சுக்கிறோம் தொடர்பாடல் செயற்பாட்டின் அடிப்படை பண்பு கூறுகள் சொல்லி படிச்சுக்கிறோம். அப்படித்தானே? அப்ப தொடர்பாடல் செயற்பாட்டின் அடிப்படை பண்பு கூறுகளை சமா செல்லுங்க. அப்ப 11 கூறுகளை சொல்லுங்க. தொடர்பாடுனர். ஓகே. தொடர்பாடுனர், தகவல் பெறுநர், ஊடகம், குறிமுறையாக்கம், குறிமுறை அவிழ்ப்பு, சந்தர்ப்பம் அல்லது சூழ்நிலை, இறைச்சல் அல்லது இடையூறு, அனுபவக்களம், தாக்கம். சந்தர்ப்பம், தாக்கம். வெரி குட். சரியா? இப்படி மொத்தமாக நமக்கு 11 கூறுகள் இருக்குது பிள்ளைகள். விளங்கிச்சவங்களுக்கு இதுல நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணி கொள்ளணும். தொடர்பாடல் அடிப்படை கூறுன்னு சொன்னா நீங்க என்ன கொடுப்பீங்க? நான் கேட்கிறா சொல்லுங்க. தொடர்பாடல் அடிப்படை கூறுன்னு சொன்னா அஸ்பா சொல்லுங்க. அப்போ தகவல். ரைட், வெரி குட். தகவல். என்ன தொடர்பாடல் அடிப்படை கூறு? தகவல். தொடர்பாடல் 3 கூற கேட்டா சொல்லுங்க. அப்போ ஒருத்தர் தொடர்பாடுனர், தகவல் பெறுநர். தொடர்பாடல், தகவல் பெறுநர். தொடர்பாடல் செயற்பாட்டு 4 கூற கேட்டா தொடர்பாடுனர், தகவல், ஊடகம், பெறுநர். நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு எத்தனையாவது ஆன்சர் வருது? 3வது ஆன்சர். பாருங்க. அப்ப நான் கிளியரா படிச்சுக்கிறேன். வெரி குட், வெரி குட். அப்ப தெரியாதாக்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. தொடர்பாடல் அடிப்படை கூறுன்னு சொல்லி கேட்டா தகவல், செய்தி, உள்ளடக்கம், குறிமுறைகள் இப்படி சொல்லுவாங்க. வேறு பெயர்கள் தானே நான் சொன்னேன். தொடர்பாடல் 3 கூற கேட்டா தொடர்பாடுனர், தகவல் பெறுநர். தொடர்பாடல் செயற்பாடு 4 கூற கேட்டா தொடர்பாடுனர், தகவல், ஊடகம் பெறுநர். எனவே நமக்கு எத்தனையாவது ஆன்சர்? 3வது ஆன்சர். பாருங்க, சிம்பிளான ஒரு கொஸ்டின். ரைட். இந்த பேப்பரை எல்லாரும் செஞ்சுட்டு வந்தீங்கணும். அப்ப நான் என்ன, நீங்க சொல்ல கரெக்ஷன் பண்ணி கொண்டு போங்க. நான் கேட்பேன் லாஸ்ட்ல. சொல்லுங்க. இந்த தொடர்பாடல கூறுகள் 11ல கைட்ல வந்து 9 வந்து பிரதானமானது போட்டிருக்கலாம். ஓ, அது பிள்ளையா போடப்பட்டிருக்கு கைட்ல. சரியா? மொத்தம் 11 கூறு அப்படி படிச்சுக்கொள்ளுங்க. ரைட், ஓகே. அப்ப நீங்க கரெக்ஷன் பண்ணி கொண்டு போங்களா பாப்போம். எத்தனை 50க்கு 50 எடுக்கிறாங்க, எத்தனை பேர் சொல்லி பார்ப்போம். ரைட். 2வது கேள்வி பாருங்க பிள்ளையால். ஒரு தரம் ஒன்று தந்திக்கிறாங்க நமக்கு. கலைமகள் மகா வித்தியாலயத்தின் 60 ஆசிரியர்களை கொண்ட ஆசிரியர் சங்க கூட்டம் இனிதே நடைபெற்று முடிந்தது. குறிப்பிட்ட கூட்டத்திற்கு அப்பாடசாலையின் அதிபரே தலைமை தாங்கியிருந்தார். நீங்க அடிச்சு கொள்ளுங்க கோடு. 60 ஆசிரியர்கள், அதிபர் தலைமை தாங்கினார். 2க்கும் கோடு அடிங்க பார்ப்போம். அதே போல ஆசிரியர் சங்க கூட்டம் கோடு அடிச்சுட்டு இப்ப விஷயத்துக்குள்ள நாங்க போவோம். மேலே பந்தியில் கூறப்பட்ட தொடர்பாடல் எவ்வகையான தொடர்பாடல் ஆகும் சொல்லி போடப்பட்டு சொல்லுங்க. அப்போ எஸ், வெரி குட். பாருங்க, ஏன்னு சொன்னா பிள்ளைல என்ன செய்யுது,
அந்த ஆசிரியர் சங்க கூட்டம் பாடசாலைக்குள்ள நடக்குது பாருங்க. என்ன செய்யுது இப்ப அவங்களோட ஸ்கூல்ல ஸ்டாஃப் மீட்டிங் நடக்குதுன்னு சொல்லுவாங்க நாங்க. அதானே அது ஒரு குரூப் கம்யூனிகேஷன் அல்லது கூட்டு தொடர்பாடல் அல்லது சமூக தொடர்பாடல் படிச்சுக்கிறோம். ரொம்ப இல்லையா பாருங்க. குழு தொடர்பாடல் அல்லது கூட்டு தொடர்பாடல் அல்லது சமூக தொடர்பாடல் நான் படிச்சுக்கிறோம். இங்க ஆளுள் தொடர்பாடல் வருமா? இல்ல. ஆளுள் தொடர்பாடல் சொன்னா என்ன? அவருக்குள்ள என்ன ஒருத்தருக்குள்ள நடக்கிற தொடர்பாடல் தான் ஆளுள் தொடர்பாடல். ஒருத்தர் தனது மனதுக்குள்ள நடக்கிற தொடர்பாடு தானே பிள்ளைகள் ஆளுள் தொடர்பாடல் வர மாட்டுச்சு. ஆளுடை என்று சொன்னா என்ன சொல்லுங்க அப்பம்? இருவராக இருக்கும் சந்தை. இருவருக்கு இடையில அல்லது என்ன சிலருக்கு இடையில நடைபெறக்கூடிய தொடர்பாடல் தான் ஆளுடை தொடர்பாடல். அப்ப இங்க பாருங்க 60 ஆசிரியர்கள் சொல்லக்குள்ள வரும் அது வர மாட்டுச்சு. சரியா? வெகுசன தொடர்பாடல் சொன்னா என்ன? அதிவிசால பெறுநர் கூட்டத்திற்கு வெகுஜன ஊடகங்களை பயன்படுத்தி தகவல் வழங்கும். வெரி குட். பாருங்க என்ன அதிவிசாலமான அதாவது எங்களுக்கு அன்கவுண்டபிள் எண்ணற்ற பெறுநர்கள் என்ன அடிப்படையாக வச்சு மேற்கொள்ளக்கூடிய ஒரு தொடர்பாடல் தான் வெகுசன தொடர்பாடல். இல்லையா பாருங்க. அப்ப நமக்கு என்ன செய்யணும்? மொத்தமாக நாங்க 6 தொடர்பாடல் வகைகள் படிச்சுக்கிறோம். அப்படியா இல்லையா? அப்ப இந்த 6 வகைகளையும் சாய்க்கா சொல்லுங்க அப்பம். இந்த 6 வகைகளையும் தொடர்பாடல் ஆளுள் தொடர்பாடல், ஆளிடை தொடர்பாடல், குழு தொடர்பாடல், பொதுசன தொடர்பாடல், வெகுசன தொடர்பாடல், மெய்நிகர் தொடர்பாடல். சரி, வெரி குட். அப்ப பெறுநர் ஒருவராக இருக்கக்குள்ள என்ன தொடர்பாடல் சொல்லி மைத்திரா சொல்லுங்க அப்ப. பெறுநர் ஒருத்தரா இருக்கக்குள்ள என்ன தொடர்பாடல்? பெறுநர் ஒருவராக இருக்கக்குள்ள ஆளுள். ரைட். பெறுநர் இருவராக இருக்கக்குள்ள ஆளுடை. ஆளுடை. பெறுநர் குறிப்பிட்ட ஒரு குழுவாக இருக்கக்குள்ள கூட்டமா இருக்கக்குள்ள நல்லாக்கள் தான் பாத்தீங்களா? தனக்கூட்டம் தொடர்பாடல் அடிப்படையாக வைத்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு தொடர்பாடல் வகைத்தான் பொதுசன தொடர்பாடல், பப்ளிக் கம்யூனிகேஷன் படிச்சுக்கிறோம். விளைவிச்ச பிள்ளைகள் எண்ணற்ற பெறுநர்களை அல்லது விசால வாங்கி கூட்டத்தை அடிப்படையாக வைத்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு தொடர்பாடல் வகைத்தான் இந்த வெகுசன தொடர்பாடல், மாஸ் கம்யூனிகேஷன் தொடர்பாக படிச்சுக்கிறோம். சரி, அப்ப இதுல தெளிவா இருக்கணுமா? 6 வகையில நீ தெளிவா இருக்கும். அப்ப இந்த தொடர்பாடல் வகைகள் வந்துட்டு எது அடிப்படையா வச்சு வகைப்படுத்தப்படுதாம் சொல்லுங்க. நபர்களின் எண்ணிக்கை. ரைட், ஓகே, இது கிளியரா இருக்குமா? சரி, 3வது கேள்வியை பாருங்க பிள்ளையால். மேற்குறிப்பிட்ட தொடர்பாடலின் தொடர்பாடல் யார்? ஏன் அதிபர்? ஏன் அதிபர்? தலைமை தாங்கிறார். ரைட், வெரி குட். பாருங்க அதான் கோட் அடிச்சு சொன்னேன். அதிபதானிச்சாரு தலைமை தாங்கிறாரு பாருங்க. கம்யூனிகேட் சிம்பிள். பாருங்க, மேற்குறிப்பிட்ட தொடர்பாடலின் ரிசீவர் பெறுநர் யாரு? ஆசிரியர்கள் பிள்ளைகள். அந்த மீட்டிங் யாரு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க? அப்ப ஆசிரியர் தானே ஆன்சர். ஓமா இல்லையாச்சு பாருங்க. அப்ப இந்த மீட்டிங்க நடத்துறவர் வந்துட்டு பிரின்சிபல். யாருக்கு நடத்துற? டீச்சர்ஸ் மாதிரி நடத்துறாரு. வேற ஆக்கள் யார் சரிக்கிறாங்களாங்க? நமக்கு தரவு தரப்பட்டிக்கிறா இல்ல தானே? சரி, எனவே ஆசிரியரா. இப்ப 4க்கு 3வது ஆன்சர். ரைட், இது சிம்பிளான கொஸ்டின்ஸ். சொல்லுங்க. அந்த மீட்டிங்ல வந்து அதிபர் தவிர்க்குள்ள வந்து அதிபர் தவிர்த்தாங்க இருக்கிறவங்க வந்து ஆசிரியர்கள் தானே சார்? இல்ல, அதிபர் தான். இப்ப சிற்றூழியர் அளிக்கலாம் தானே? இடத்துல சிற்றூழியர் அளிக்கலாம், நிறைய பேர் இருக்கலாம் இடத்துல. இப்ப சிற்றூழியர்கள் அதே போல வந்துட்டு என்ன செய்யலாம், வேற வேற பேரண்ட்ஸ் வந்தீங்களா அந்த டைம்களுக்கு சந்தர்ப்பங்கள்ல அப்படின்னா எடுத்துக்கொள்ளலாம். எனவே இங்க நமக்கு மென்ஷன் பண்றது வந்து டீச்சர்ஸ் மாதிரி ஆசிரியர் தான். பாரு அந்த கொஸ்டினை தரவ வாசிங்க பாப்போம். 60 ஆசிரியர்களை கொண்ட ஆசிரியர் சங்க கூட்டு தான் பட்டிக்கிறாங்க. சரி, இப்ப ஸ்கூல்கள்ல கல்விசார ஊழியர்பாங்க பாருங்க. அவங்களை எங்க சொல்லலையே, அவங்களை விரும்பிக்கலாம் இடத்துல. நீங்க நான் ஆசிரியர் தான் நான் சொல்லிப்போம். சரியா பிள்ளைகள்? ரைட். டீச்சர்ஸ் தானே மென்ஷன் பண்ணி சொல்லப்படுது. எப்படிமா? டீச்சர்ஸ் தானே இடத்துல மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. டீச்சர்ஸ் தான் நினைக்கிறாங்க பாருங்க. ஆசிரியர் சங்க கூட்டம் ஆசிரியர் தான் வருது. சரியா? ரைட், ஓகே.
அஞ்சாவது கொஸ்டினை பாருங்க. யுனெஸ்கோ அமைப்பினால் குரூன்வெல் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு சொல்லுங்க பாப்போம். 1982. 1982. அப்ப நாங்க ஏன் இத குரூன்வெல் பிரகடனம் சொல்ற இந்த பேர் வர காரணம்? ஜெர்மனியில் கூன்வெல் என்ற ஜெர்மனில குரூன்வெல் என்ற இடத்துல எழுதி வச்சுக்கொள்ளுங்க தெரிஞ்சார்கள். ஜெர்மன் நாட்டில் குரூன்வெல்ட் என்று சொல்ற இடத்துல அது முன்வைக்கப்பட்டதுனால நான் என்ன சொல்றேன், இந்த குரூன்வெல் பிரகடனம் சொல்றேன். சரியா பிள்ளையால்? அப்ப 82ஆம் ஆண்டு முன்வைக்கப்பட்டுச்சு. அது சிம்பிளான கொஸ்டின் உண்டு. குரூன்வெல் பிரகடனம் முன்வைக்கப்பட்ட நோக்கம் என்ன? ஊடகத்தின் எதிர்மறையான தாக்கங்களில் இருந்து சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களை பாதுகாக்க படிப்பினை அதிகரிக்க. ரைட், நல்ல விஷயம். சரியா, அதையும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ரைட், ஆறாவது கொஸ்டினை பாருங்க பிள்ளையால். தொடர்பாட துறையை விருத்தி செய்யும் நோக்கில் மக்களும் அவர்களது முரண்பாடுகளும் 1927 எனும் கோட்பாட்டை முன்வைத்தவர் யார்? ஜான் ஜான் டூயி. உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கணும். நான் என்ன சொல்லிக்கிறேன், இதை எழுதி ஒட்டுங்கன்னு சொல்லிக்கிறேன். உங்களோட படிக்கிற மேசைக்கு முன்னுக்கு நீங்க என்ன செய்யணும், எழுதி ஒட்டி நீங்க என்ன செய்யணும், படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. அப்ப எங்களுக்கு 3 பேர் இருக்கிறாங்க என்ன. அப்ப மக்களும் அவர்களது முரண்பாடுகளும் யாரு? ஜான் டூயி. ரைட். அப்ப சார்ல்ஸ் ஹோட்டன் கூலிட அமைப்பு என்ன? கூலியின் சமூக அமைப்பு. எழுதி வச்சுக்கொள்ளுங்க அப்ப மட்டத்துல பேப்பர்ல. சார்ல்ஸ் ஹோட்டன் கூலிட கூலியின் சமூக அமைப்பு. ஜான் டூவி மக்களும் அவர்களது முரண்பாடுகள். வால்டர் லிப்மன் மக்கள் கருத்து. எழுதி வச்சுக்கொள்ளுங்க மக்கள் கருத்து. அப்ப கேட்லரின் என்ன கருத்து முன் வச்சவர்? வெரி குட், எழுதி கொள்ளுங்க. வாய்க்காப்பு என்ன கருத்து முன் வச்சவர் தான் கேட்லரி. உங்களுக்கு பாருங்க, சொல்லுங்க சார். உங்களோட கதை விக்கி வழங்குது சார். எல்லாருக்கும் அப்படி இல்ல, உங்களுக்கு மட்டும் ஆயிக்கிறேன். அப்படி இந்த உங்களோட கவரேஜ் செக் பண்ணிக்கொள்ளுங்கம்மா. நீங்க கொஞ்சம் இடத்தை விட்டு மாறுவீங்க, உங்களுக்கு கவரேஜ் ஷேரிக்கலாம். சரியா? ரைட், ஓகே. அப்ப எங்களுக்கு ஆறாவதுக்கு எத்தனையாவது ஆன்சர்? 2. ஓகே. ஏழாவது கொஸ்டினை பாருங்க பிள்ளையால். கெலனி பல்கலைக்கழகத்தில் முதலாக வெகுஜன தொடர்பாடல் கற்கை பிரிவு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு? 1971. அப்ப நாங்க படிச்சுக்கிறோம். இது எந்த யூனிட்ல படிச்சுக்கிறோம், என்ன தலைப்புல படிச்சுக்கிறோம் மொத்தம் சொல்லுங்க அப்ப. தொடர்பாடல் கற்கை அறிமுகம். தொடர்பாடல் கற்கை அறிமுகம் சொல்லக்கூட இலங்கை அறிமுகம் நான் படிச்சிருந்தேன் தானே. 1 உலக அறிமுகம், 2வது இலங்கை அறிமுகம், 3வது அதோட பயன்கள், 4வது துறைசார் பாடம். இல்லையா? இதை நாங்க இலங்கை அறிமுகத்துல படிச்சுக்கிறோம். எத்தனை ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க. அதுல 73 வராதா? கெலனி பல்கலைக்கழகம் 73 தானே. 71 புரட்சி. 71 புரட்சி. ஒரு 71 புரட்சி. ரைட். நான் இப்ப விஷயத்துக்குள்ள வரேன். ரைட், ரிவிஷன் ஒன்று பண்ணிட்டு நான் கொஸ்டினுக்குள்ள வருவேன். சரி, அப்ப நாங்க எத்தனை ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்ல படிக்கிறோம் சொல்லுங்க இலங்கை அறிமுகத்துல? 11. இக்க சொல்லுங்க அப்ப அந்த 11 சொன்னா. 1 ஜெகிவலை கனிஷ்ட பல்கலைக்கழகம் அறிமுகம். கலனி பல்கலைக்கழகம் பேராசிரியர் விஃபரம் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஊடகவியல் தொழில்நுட்ப பயிற்சி நெறிகள், தற்போது கற்பிக்கப்படும் பல்கலைக்கழகம், பல்கலைக்கழக பட்டங்கள், பாடசாலையில் அறிமுகம், முடிவுரை, தற்காலம். ரைட். அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சின்ன பிள்ளையால் இந்த 71 வந்துட்டு புரட்சி தானே அது. சரியா? 71 புரட்சி பின்னதான செய்தா பல்கலைக்கழகங்கள் அறிமுகம் செய்யப்படுது. அதுலயும் குறிப்பாக எங்களுக்கு நீங்க படிச்சிருப்பீங்க இந்த கெலனி, யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனில வந்துட்டு 1973 தானே எங்களுக்கு வருது. சரியா? அப்ப ஜெகிவலை கனிஷ்ட பல்கலைக்கழகத்துல எப்ப? 1968 தொடக்கம் 1969 1969 ஸ்ரீ ஜெயவர்தனபுரையில கொஞ்சம்
என்னன்னு சொன்னா பிள்ளைல உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கும் ஆண்டுகள் கேட்கறது குறையத்தான் உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம்னு சொல்றதால கொஸ்டின் எடுத்திக்கிறாங்க. நீங்க பயப்பட தேவையில்லை. சரி ஆண்டுகள் பாடமாக்கணுமான்னு சொல்லி எப்படியும் நீங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம்களுக்கு படிச்சு கொள்ளுங்க. அப்ப தெஹிவலை கனிஷ்ட பல்கலைக்கழகம் எழுதி வச்சு கொள்ளுங்க 68 தொடக்கம் 69. கேளனி பல்கலைக்கழகத்துல உங்களுக்கு தெரியும் 73. இன்னொரு விஷயம் நீங்க படிக்கணும், இந்த தெஹிவலையிலையும் அதே போல ஸ்ரீ ஜெயவர்தனபுரையிலையும் அதே போல ஜப்னாவிலையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலையும் ஒரு டிப்ளோமா இருக்குது. என்ன டிப்ளோமா அது? இதழியல் diploma. இதழியல் டிப்ளோமா இருக்குது. அப்ப கிளனியில என்ன ஒரு கற்கை பிரிவுல அறிமுகம் செய்து கிளனியில தொடர்பாடல் கற்கை. தொழில்சார் ஊடகவியலாளர்களுக்கான கற்கை. இல்ல 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 நல்லா சொல்லுங்க அப்ப பாத்து. இதழியல் டிப்ளோமா இல்ல வெகுஜன தொடர்பாடல் கற்கை பிரிவு கிளனி பல்கலைக்கழகத்துல பாருங்க அப்ப நல்லா போயிட்டு இருக்குதா? வெகுஜன தொடர்பாடல் கற்கை பிரிவு. இப்ப இதழியல் 3 யூனிவர்சிட்டி தெஹிவலை, ஸ்ரீ ஜெயவர்தன, ஜப்னா. சரியா? கிளனியில வந்துட்டு வெகுஜன தொடர்பாடல் கற்கை பிரிவு இதுல தெளிவா இருக்கணும். அதே போல இன்னும் ஒரு விஷயம் நாங்க படிச்சுக்கிறோம். இப்ப உலகத்துல அறிமுகம் செஞ்ச அமைப்புன்னு சொன்னா என்ன? UNESCO. அடே நான் கேட்கிறேன் என்னன்னு சொன்னா இப்ப எங்கட பாடம் வந்துட்டு உலகத்துல அறிமுகம் செஞ்ச ஒரு பல்கலைக்கழகம் உண்டு சொல்லி சரியா? இலங்கையில சொல்லி கேட்டா பாடசாலையில அறிமுகம் செஞ்சு சொல்லி கேட்டா தேசிய கல்வி நிறுவனம். தெளிவா இருக்கணுமா? இதெல்லாம் பிழைய விடக்கூடாது. சரியா பிள்ளைகள்? அப்ப உலகத்துல அறிமுகம் செஞ்சது சிக்காகோ யுனிவர்சிட்டி பல்கலைக்கழகம், இலங்கையில வந்துட்டு தெஹிவலை கனிஷ்ட பல்கலைக்கழகம், பாடசாலையில வந்துட்டு NIE தேசிய கல்வி நிறுவனத்தால வந்துட்டு எங்களுக்கு அறிமுகம் செய்யப்படுது. சரியா? ரைட், ஓகே. அது உங்களுக்கு தெளிவான விஷயம் உண்டு. இப்ப அடுத்த 8வது கொஸ்டினை பாருங்க பிள்ளையால். சன்னி வேதனை என்பதின் அர்த்தம் யாது? நான் படிச்சுக்கிறேன். செகண்ட் யூனிட்ல நாங்க தொடர்பாடலை இனங்காணல் சொல்லி படிச்சுக்கிறோம். அப்ப தொடர்பாடல்ட பொதுவான அர்த்தம் என்ன? அறியப்படுத்தல், தெரிந்ததை தெரிஞ்சே தெரியப்படுத்தல். எங்களுக்கு சிம்பிள் என்ன? தொடர்பாடல்ல இங்கிலீஷ்ல, ஆங்கிலத்துல தமிழ்ல தொடர்புகளை ஏற்படுத்தும் செயற்பாடு. சிங்களத்துல என்ன? சன்னிவேதனை சொன்னா என்ன? தெரியப்படுத்தல். சரியா? அப்ப இது என்ன செய்யணும்? இந்த 4 விஷயம் எங்களுக்கு கிளியரா இருக்கணுமா? இதுல எல்லாம் பிள்ளை விடக்கூடாது. அப்ப 8க்கு எங்களுக்கு ஆன்சர் 3வது. ரைட், பாருங்க சிம்பிளான கொஸ்டின்ஸ் எல்லாமே. 9வது கொஸ்டினை பாருங்க பிள்ளையால். தொடர்பாடல் குறியீட்டு பாவனையுடையது அல்லது சங்கேதன பாவனையுடையது. அப்ப இந்த தொடர்பாடல்ட ஒரு அடிப்படையானதும் ஒரு முதன்மையானதுமான இயல்புண்டு சொன்னா என்ன கொடுப்பீங்க? குறியீட்டு பாவனையுடையது எழுதி வச்சு கொள்ளுங்க. தொடர்பாடல்ட அடிப்படையான ஒரு முதன்மையான இயல்பு தான் அது. சரியா? குறியீட்டு பாவனையுடையது என்பதற்கான பிழையான உதாரணம் யாது கேட்கப்பட்டிருக்கிறேன். நான் வீதியோர சமிங்கைகள் மூலம் பாதசாரிகள் அறிவுறுத்தப்படல். எப்படி அறிவுறுத்தப்படுவீங்க? உதாரணம் மட்டும் சொல்லுங்க. பாதசாரி கடவை பாருங்க அப்படிங்க. சரி, அறிவுறுத்தப்படல். ஓகே. 3வது பாருங்க பிள்ளையால். வரைபடங்கள் மூலம் நாடுகளின் எல்லைகள், மலைகள், ஆறுகள் போன்றவற்றை எங்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய இருக்கு படிச்சுக்கிறோம். அதுவும் ஒரு குறியீட்டு பாவனையோட தான் அது. ஓமா இல்லையா? பாருங்க வரைபடங்கள் ஆஸ்திரேலியா எடுத்துக்குது, ஸ்ரீலங்கா விலையும் கொள்றோமா இல்லையா? விலையும் கொள்றோம். ஓகே, எக்ஸ்ட்ரா சவுண்ட் மத்தாக்கள் டிஸ்டர்ப் ஆகிக்கலாமா? கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. அடுத்தது பாருங்க பிள்ளைகள். மோனாலிசா ஓவியம் மூலம் குறித்த பெண்ணின் உணர்வுகளை சிறப்பாக வெளிப்படுத்தி இருந்தால் என்னோட ஆரம்பிச்சு. எஸ், பாருங்க என்ன அதுகளுக்கு ஒரு குறியீடா இல்லையா? அதுல வந்துட்டு எங்களுக்கு ஒரு வர்ண உத்தி ஒன்று கையாண்டிக்கிறாங்க. மோனாலிசா ஓவியத்துல பிள்ளையால் டாவின்சி பயன்படுத்தி ஒரு வர்ண உத்தி தான் வந்துட்டு மென்மை சொட்டுன்னு சொல்லி ஒன்றை பயன்படுத்திக்கிறேன். விளைஞ்சவங்களுக்கு இதெல்லாமே எங்களுக்கு ஒரு குறியீடு, என்ன ஒரு சங்கீதனமா இருக்கு. குறியீடுகள் அல்லது சங்கீதனங்கள் எழுதி வச்சு கொள்ளுங்க. சரியா? எனவே இங்க ஆன்சர் வந்துட்டு பாருங்க. வைத்தியரை நாடிய நோயாளி அவரது நோய் நிலைமை பற்றி வைத்தியரிடம் கூறல். இது என்னவா இருக்கும் சொல்லுங்க. பாலிடை தொடர்பாடலை
ஓகே, இப்ப நான் இதுல படிச்சுக்கிறேன் தானே தொடர்பாடல் இயல்புகளை வச்சு. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏவானது. அப்படி எடுக்கலாம் தானே. அதுல நீங்க சில ஆல்ரெடி எடுத்துக் கொள்ளலாம். சரி, அப்ப அது ஒரு பொருத்தம் இல்லாத ஆன்சரை எல்லாம் இது சரிதானே சார்? பேச்சு அது தொடர்பாடலுக்கும் சூத்திரகம் தான். இல்ல, இது குறியீடு இல்ல தானே. இப்ப பாருங்க, வைத்தியர் நாடிய நோயாளி அவரோட நோய் நிலைமை குறியீடு இல்ல தானே. எனவே நான் என்ன செய்யலாம், எங்களுக்கு அந்த 2வது ஆன்சர் தவிர்ந்ததுதான் பிள்ளையான உதாரணமா இருக்கிறது. சரியா பிள்ளையால்? 9க்கு 2வது. இப்ப என்னடா குறியீடு எங்களுக்கு என்ன ஒரு சிம்பிள், ஒரு சைகை, ஒரு சங்கீதமா இருக்கும். அந்த வீதி குறியீடுகள் நான் படிச்சிருந்தேன் தானே. தொடர்பாடல் இயல்புல படிச்சிடும், மொத்தமா 7 இயல்பு இருக்குன்னு சொல்லி படிச்சிடும். அதனோட சம்பந்தப்படுது. நீங்க சொன்னல ஒருவர்கிட்ட வந்து கேள்வி கேட்கறதுக்கு இப்ப லஞ்ச் என்ற மனசுல உருவாகுது, அது முழங்கக்கம் அதை போலான்னு. இல்ல இப்ப வைத்தியரை நாடிய நோயாளி அவர் நோய் வச்சு அவர் சொல்றாரு தானே, டைரக்டா வைத்தியர்கிட்ட பேசுறாரு, வாய் மூலமாக பேசுறாரு, சைகை பயன்படுத்தலே பேசுறாரு, வாயால பேசுறாரு பாருங்க. சரியா? அதான் நான் அப்படி அடிக்கல. ரைட், ஓகே. 9க்கு 2வதா? 10வது சொல்லுங்க. வைத்தியரை நாடி நோயாளி நோய் நிலைமை பற்றி கூறுதல் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தானே. ஓ, சந்தர்ப்ப சூழ்நிலை எடுக்கலாம், தருணத்துக்கு ஏற்று செயலுங்க. ரைட், ஓகே. 10வது கொஸ்டினை பாருங்க பிள்ளையால். விமர்சகர் ஒருவரது தர்க்க ரீதியான என்னது? லொஜிக்கல். சரியா? லொஜிக்கல் திங்கிங் சொல்லுவாங்க. தர்க்க ரீதியான சிந்தனை வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமான விடயமா இருக்கிறது. அதாவது எந்த தொடர்பாடல் வகை நான் படிச்சுறேன் என்ன பிள்ளை? சிந்தனை வளர்ச்சிக்கு, நினைவில் வச்சுக் கொள்றதுக்கு. வேற சிலங்காபம் தீர்மானங்களை நினைவில் வைத்துக் கொள்ள நினைவில் வச்சுக் கொள்றது, வெளிக்கொள்ளுங்க, நினைவில் வச்சுக் கொள்றது, தீர்மானங்களை மேற்கொள்றது, சுய தர்க்க எண்ண ரீதியா பெறுவதற்கு சுய எண்ணக்கரு, புலக்காட்சி எதோட சம்பந்தப்படுது? இந்த ஆளுள் தொடர்பாடு சம்பந்தப்படுது. என்ன சுய எண்ணக்கரு, புலக்காட்சியில நான் படிச்சுக்கிறோம். சுய எண்ணக்கரு என்று சொன்னேன் என்ன சொல்லுங்க. ஒருவர் அதை பற்றி அறிந்து வைத்திருக்கிற பெருமானங்கள் பற்றிய நம்பிக்கை. நான் உங்களுக்கு 4 மோர் குறிப்பு பதில போட்டிக்கிறேன் உங்களோட குரூப்ல. என்ன அதை எழுதி வச்சுக்கல எல்லாரும், கட்டாயம் எழுதி கொள்ளுங்க. சரியா? ரைட், ஓகே. ஆல்ரெடி நாங்க எடுத்த பிள்ளைங்களுக்கு ஆல்ரெடியில இருக்கிற முக்கியமான கீ பாயிண்ட் சொல்லுங்க. ஆல்ரெடியில வரது தூண்டல், உயர்மட்ட சிறப்பான இடைத்தொடர்பு, சமூக இருப்பிற்கு அவசியமான தொடர்பாடல், ஆழ்வறிவாதி, விழித்தொடர்பாடல். விழிவழி தொடர்பு இருக்கும். வெரி குட் பாருங்க. அப்ப எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஒன்று வந்துட்டு தொடர்பாடல், ஜோடி தொடர்பாடல், டயட்டிக் கம்யூனிகேஷன் நான் படிச்சுக்கிறேன் பாருங்க. அப்ப எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். விழிவழி தொடர்பு இருக்கும், ஆழ்பறிவு இருக்கும். சரியா? சமூக இருப்பு, தூண்டல் இருக்கும், உடனடி பின்னூட்டம் இருக்கும் பாருங்க. வெரி குட். இடைத்தொடர்பு நான் விருத்தி செய்யலாம் பாருங்க. இதெல்லாம் கீ பாயிண்ட். இதுகள் என்ன செய்ய மாட்டேன் எக்ஸாம் தூண்டெல்லாம் இருக்குமா, எழுதி வச்சு கொள்ளுங்க. ரைட், சரி. அடுத்தது குழுவை நாங்க பார்த்தோம். அதுல இருக்கிற கீ பாயிண்ட் சொல்லுங்க. குழுல இருக்கிறதுல குறிக்கோள், நோக்கம், எழுதுங்க. கலங்கரை விலங்கு உபாய நுட்ப முறையில் வெளிச்ச வீட்டு கோட்பாடு, லைட் ஹவுஸ் தியரி நாங்க படிச்சுக்கிறோம். அதே போல ஒரு குறிக்கோள் இருக்கும், ஒரு நோக்கம் ஒன்று இருக்கும், வகை கூறல் இருக்கும், பொறுப்பு கூறல் இருக்கும், முன்னாயத்தையும் இருக்கும். போமா இல்லையா பாருங்க, நிறைய விஷயம் நான் படிச்செல்லாம் கீ பாயிண்ட். சரியா? வெகுசன தொடர்பாடல் எப்படி இருக்கும்? தொழில்நுட்ப சாதனங்கள் பயன்பாடு கட்டாயமானதாக இருக்கும். கட்டாயமானது. தாமதமான பின்னூட்டம் இருக்கும். ஒரே நேரத்துல அதிவிசால பெறுநருக்கு தகவலை வழங்க இயலும். தொழில்சார் தொடர்பாடினர்கள் அதிகளவான பெருநிறுவனப்பட்ட நிறுவன கட்டமைப்பு காணப்படும். கட்டமைப்பு இருக்கும் பாருங்க. அதே போல படிமுறை செயற்பாடு, படிமுறை செயற்பாடு. எண்ணற்ற பெருநர்கள் இருப்பாங்க, அன்கவுண்டபிள். எங்களுக்கு என்ன முடியாது அந்த பெருநர்களை. இல்லையா பாருங்க. தொடர்பாடு. அப்ப 6 தொடர்பாடு மனுஷன் உங்களுக்கு நோட்ஸ் ஒன்று போட்டிக்கிறேன். ஒரு பிள்ளை ஷோர்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கிறேன், அதை குரூப்ல ஷேர் பண்ணிக்கிறேன். அன்னைக்கு என்ன பார்த்து எழுதினீங்கன்னு உங்களுக்கு ஒரு நாளுமே மறக்க மாட்டுச்சு. எல்லாமே ஒரே பார்வை வெளிக்கும் பாருங்க. சரியா? ரைட், அது சிம்பிளான கொஸ்டின் உண்டு. அப்ப எனவே 10க்கு ஆன்சர் 1வதா? 11வது கொஸ்டினை பாருங்க பிள்ளையால். ஒருவரது மனதில் தோன்றும் எண்ணங்கள் பிறர் விளங்கிக் கொள்ளும் வண்ணம் குறியீடுகளை பயன்படுத்தி தகவலாக மாற்றிக்கொள்ளும் செயற்பாடு இவ்வாறு அழைக்கப்படும்.
குறிமுறையாக்கம். குறிமுறை குறிமுறையாக்கம் அல்லது அல்லது என்ன? சங்கேதனமாக்கம் நான் சொல்றேன். அப்படியா இல்லையா பாருங்க. இப்ப நான் படிக்கிறோம். இதுக்கு இப்ப நிறைய விதத்துல உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். என்ன பிள்ளைகள்? இப்ப செய்தி ஒன்றை கட்டமைத்துக் கொள்வதற்கான செயல்முறைன்னு சொல்லி கேட்கலாம். அல்லது வேற எப்படி கேட்கலாம் சொல்லுங்க பாப்போம். எண்ணங்கள் செய்தியாக மாற்றப்படும் செயல்முறை. வெரி குட் பாருங்க. எண்ணங்கள் செய்தியாக மாற்றப்படும் செயல்முறைன்னு சொல்லி கேட்கலாம். அல்லது குறியீடுகளை அர்த்தம் உள்ளதாக மாற்றுதல் எப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓமா இல்லையா பாருங்க. குறியீடுகளை ஒழுங்குபடுத்துற செயல்முறை எப்படின்னு சொல்லி கேட்கலாம். குறியீடுகளை படிமுறையாக்கம் செய்யற முறை எப்படின்னு சொல்லி கேட்கலாம். எல்லாத்துக்குமான ஆன்சர் என்ன பிள்ளைகள்? குறிமுறையாக்கம் அல்லது சங்கேதனமாக்கம் சொல்றாங்க. ஷோர்ட்டா சொல்ல போனா எங்களோட எண்ணங்கள் செய்தியாக மாற்றப்படும் ஒரு செயல்முறை தான் என்ன? குறிமுறையாக்கம். சரி, அது உங்களுக்கு கிளியரான விஷயம். குறியீடு ஆக்கம்னு சொல்லி இல்ல, குறியீட்டு முறையும் இல்ல, குறிமுறை அமைப்பு நாங்க படிச்சுக்கிறோம். இதுக்கு எப்படி ஒரு டெபினிஷன் ஒன்று சொல்லுங்க பாப்போம். குறிமுறை தகவலை விளங்கிக் கொள்ற முறை. மொழி நடையில் விளங்கி தகவலில் கூறப்பட்டுள்ள விடயங்களை எமக்கு ஏற்ற மொழி நடையில் மாற்றிக்கொள்ளல் தான் என்ன? டிகோடிங். பொறிமுறை அமைப்புடன் சொல்லுங்க. அப்ப எனக்கு சொல்லுங்க. அப்ப இந்த சன்சிதா சொல்லுங்க. குறிமுறையாக்கம் பொறிமுறை அமைப்பு பற்றி முதன் முதல்ல சொன்னவங்க யாரு? சன்சிதா சொல்லுங்க. அப்ப குலட்சணன் கட்சணன் மற்றும் மொரன்வீவர் என்ன? குறிமுறையாக்கம் குறிமுறை அமைப்பு பற்றி சொல்றாங்க. இதே மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. சரியா பிள்ளையால்? ரைட். அடுத்த கொஸ்டினை பாருங்க. சில பேசாம நினைக்கிறீங்க. நான் கொஸ்டின்ஸ் கேட்க பண்ணி கொஞ்சம் கூடிய பத்தி நினைக்கிறீங்க. பாப்போம். 12வது கொஸ்டினை பாருங்க. தொடர்பாடலில் நபர் ஒருவரின் அனுபவ களம் ஃபீல்ட் இன் எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப அனுபவ களம்னு சொன்னா என்னன்னு எனக்கு சொல்லுங்க. கத்தீஷ் சொல்லுங்க. அப்ப கத்தீஷ், அனுபவ களம் முன் அனுபவங்கள், அவதரிக்கிற முன் அனுபவங்கள் அல்லது இருவருக்கு இடையிலான ஒரு கருத்து. அதான் என்ன? என்ன ஆன்சர் வந்துச்சு 12க்கு? 4வது ஆன்சரா பாப்போம்ங்களா? பாருங்க பிள்ளையால். பெறுநரின் அனுபவ களம் ஊடாக பெறப்படும் தகவல்களை இலகுவாக விளங்கிக் கொள்ள எளிமைகளுக்கு. ஓமா இல்லையா? அனுபவத்தை சிம்பிளா விளங்கிக் கொள்ள எழுந்தானே தானே எங்களுக்கு. சரி, எடுக்கலாம். சரியான ஆன்சர். இந்த பிள்ளையான கூத்தானே கேட்டிக்கிறாங்கன்னே. 2வது பாருங்க. அனுபவ களமூடாக தகவல் வழங்குனர் உயர்தரமான தகவல்களை வழங்க முடியும். ஒரு நம்பகரமான தகவல்களுக்கு வழங்க இயலும். ஓமா இல்லையா பாருங்க. நான் எடுத்துக்கொள்ள இயலும். அதுவும் சரி. அனுபவ களம் மூலம் சிறந்த சிந்தனை ஆற்றலை பெற முடியும். என்ன எங்கட அந்த ஸ்கில்ஸ் நினைச்சலாம் இன்னும் டெவலப் பண்ணிக்கொள்ளலாம், வளர்த்துக் கொள்ளலாம். அதை நான் அடிக்கிறது. 4வது சொல்றாங்க பாருங்க பிள்ளையால். தொடர்பாடல் செயல்முறையின் செய்தி ஒன்றை அனுபவ களம் எனவும் கூற முடியும். தொடர்பாடு செயல்முறையின் செய்தி ஒன்று அனுபவ களம்னு சொல்றியா? என்னடி சொல்றேன் நாங்க? தகவல் நான் சொல்றேன். உங்களுக்கு அப்ப எனவே அதுக்குள்ள நீங்க என்ன செய்யணும்? கோட் அடிக்கணும். பெண்ணால என்ன செய்யணும்? பெண்ணையும் பென்சிலையும் வச்சிருந்து இந்த பேப்பரை பிரிண்ட் பண்ணி என்ன செய்யணும்? கோட் அடிச்சு படிக்கணும். என்ன போனை ஒன் பண்ணிட்டு சில நாங்கள வாட்ஸ்அப்ல போயிட்டு மெசேஜ் பண்றேன். அப்படி நாங்க என்ன செய்யணும்? அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமா படிக்கணும். சரியா? பேனையெல்லாம் எழுதி படிக்கும். சரியா? அப்ப எனவே 12க்கு 4வது ஆன்சர். ஏன் பிள்ளையான ரீசனையும் எழுதி வச்சு ஒழுங்கு. 13வது கொஸ்டினை பாருங்க. பின்வருவனவற்றுள் தொடர்பாடல் சந்தர்ப்பம் ஒன்றாக அமையாது எதுன்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. சொல்லுங்க. மைக்கை மியூட் பண்ணிக்கொள்ளுங்களா? வீட்டை பேசலாம் விளங்குது. நீங்க ஆன்சர் சொல்லிட்டு மைக்கை மியூட் பண்ணிக்கொள்ளும். வேலை ஒன்றின் போது ஊழியர் ஒருவர் தவறு செய்தல். என்ன? 2வது பாருங்க. வேலை ஒன்றின் போது ஊழியருக்கு தகவல் வழங்குற என்ன? தொடர்பாடு சந்தர்ப்பம். என்ன மெசேஜை கொடுக்குறோமே நாங்க, தகவல் வழங்குறோம். வேலை ஒன்றின் போது ஊழியருக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துறோம், நாங்க மகிழ்வூட்டுறோம் அல்லது பொழுதுபோக்கு அளிக்கிறோம், படிச்சுக்கிறோம். வேலை ஒன்றின் போது ஊழியருக்கு தூண்டலை ஏற்படுத்துற ஒரு மோட்டிவேட் இருக்குது பாருங்க. இதுல எக்ஸ்ட்ராவா இன்னொரு பணி ஒன்று மிஸ்டா இருக்குது. என்ன பண்ணி சொல்லுங்க மாதிரி? அறிவுரை வழங்கல், கல்வி வழங்கல். எனவே இங்க ஆன்சர் பிள்ளை இல்லாம ஒன்னாதான் ஒரு சிம்பிளான கொஸ்டின்ஸ் பாருங்க. அதெல்லாம் அழகா செய்யலாம். படிச்ச பிள்ளைகளுக்கு ஈஸியா இருக்கு. 14வது கொஸ்டினை பாருங்க.
பின்வருவனவற்றுள் எது தொடர்பாலின் அடிப்படை கூறாக அமையாதது? சொல்லுங்க மாதிரி மாதிரி விளைவிச்சு உங்களுக்கு. அப்ப விளைவுன்னு சொன்னா நான் என்னன்னு சொல்றேன்? விளைவுன்னு சொன்னேன் தாக்கம் தாக்கம். இப்ப விளைவு பற்றி சொன்ன அந்த அறிஞர்கிட்ட பேர், தாக்கம் பற்றி சொன்னவர் ஹெரோல்டி லாஸ்வெல். ஹெரோல்டி லாஸ்வெல். இடையூறுக்கு நாங்க வேற என்ன பேர் சொல்லுவோம்? இடையூறுக்கு இரைச்சல், தடை. எழுதி கொள்ளுங்க தெரியாதாக்கள். தடைன்னு நாங்க சொல்லுவோம். என்ன பிள்ளைகள்? தடைன்னு சொல்லுவோம் நாங்க. தாக்கம் விளைவு வேறலாம் உண்டு, தாக்கம் விளைவு உண்டு. சரியா? தடை, இரைச்சல். அதே போல குறுக்கீடுகள் நாங்க சொல்லுவோம். என்ன பிள்ளைகள்? குறுக்கீடுகள் சொல்லுவோம். இடையூறுன்னு சொல்லுவோம் நாங்க. பாருங்க, தாக்கம், தடை, இடையூறு பத்தி எல்லாம் சொன்னவங்க யாரு? அறிஞர்கள். இந்த பேர் என்ன அவங்களோட? மற்றும் வீவர். எனோன் மற்றும் வீவர். அது எழுதி வச்சுக்கொள்ளுங்க. பேனையால நோட் பண்ணுங்க. இடையூறு இதெல்லாம் சொன்னவங்க யாருன்னு சொல்லி கேட்டா ஷெனோன் மற்றும் வீவர். விளைவு தாக்கம் பற்றி சொன்ன யாருன்னு கேட்டா ஹெரோல்டி லாஸ்வெல். ரைட். பின்னூட்டம். பின்னூட்டம் பத்தி நான் சொல்லி தந்திக்கிறேன். பாப்போம் யாரு பிள்ளை சொல்றேன். ஒஸ்குடிஸ்டாம். சரியா? நாங்க படிப்போம். ஒஸ்குடிஸ்டாம் மாதிரி சொல்லிக்கிறேன். இல்ல நாங்க படிப்போம். சார் பின்னூட்டத்தை செஞ்சவர் யாரு? ஒஸ்குடிஸ்டாம் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. ரைட். மாதிரி இல்ல நமக்கு. சரியா? இப்ப தொடர்பாடல் கூறுகள்ல மாதிரி இல்ல. சரியா பிள்ளை? 11 கூறு இருக்குது, மாதிரி இல்ல. எனவே நமக்கு 4வது ஆன்சர். தெளிவா? டவுட் இருக்குதா? ஓகே, நாங்க அடுத்த கேள்விக்கு போமா. ரைட். அடுத்த கேள்வி 15வது கேள்வி பாருங்க. செய்தி ஒன்றின் குறிமுறை அவிழ்ப்பவராக இருப்பவர். டிகோட் பண்றவர் யாரு? அப்ப குறிமுறை ஆக்குரைக்கணும்னு சொல்லி கேட்டா சரியா? எல்லாம் சிம்பிளான क्वेश्चंस பாருங்க. இப்ப 15க்கு எங்களுக்கு 2வது ஆன்சர். ரைட். 16வது சொல்லுங்க. அந்த நிராகரிப்பவர், அந்த இதோ கொஞ்சம் சொல்லுங்களேன். வளப்படுத்துவர் அதெல்லாம் இப்ப என்ன நிராகரிப்பவர்னா ரிஜெக்ட் பண்றவர். அதை நிராகரிப்பவர்னா சொல்றேன். அப்படி இல்ல தானே நமக்கு? நம்ம கூறுகள் இல்ல தானே? நம்ம அப்படி யோசிக்க தேவையில்லையே. எங்களுக்கு மொத்தம் 11 கூறு இருக்குது. ரொம்ப இல்லையா? அந்த 11 கூறு வச்சு நான் என்ன செய்யலாம்? கேள்வி திங்க் பண்ணலாம். சரியா பிள்ளையாள்? நமக்கு தேவையில்லாத விஷயம். ஏன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகுறது போட்டிக்கிறாங்க. ரைட். 16வது கொஸ்டினை பாருங்க பிள்ளையாள். சொற்பாடல் செயல்முறை ஒன்றில் கல்வியூட்டும் செயற்பாடாக அமைவது பின்வருவனவற்றுள் எதுன்னு சொல்லி தரப்பட்ட அறிவுரை நீங்க என்ன செய்யலாம்? உதாரணம் மட்டும் சொல்லுங்க. அப்ப அறிவுரை வளங்களுக்கு நாங்க படிச்சதை வச்சு. போதை பொருள் பாவனை, காலத்தை படிப்பிக்கிறேன். ரைட், வெரி குட். பாருங்க 2 ஆன்சரும் பெர்ஃபெக்ட்டான ஆன்சர்ஸ். ஒன்று கம்ப்யூட்டரை பயன்படுத்தி நீங்க டீச் பண்றது. நீங்க என்ன கம்ப்யூட்டர்ல நீங்க வேர்ட்ல எப்படி டைப் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறது. அல்லது நீங்க ஒரு போதை வஸ்து பாவனைக்கு அடிமையான ஒருத்தர் நீங்க அட்வைஸ் பண்றீங்க, அறிவுரை சொல்றீங்க. எல்லாமே விஷயம் அறிவுரை வளங்களுக்கு எக்ஸாம்ல கொடுக்கல. எப்படிமா? செமினார் அட்வைஸ் பண்றது. ஓகே. கருத்தரங்கள் நீ கொடுக்கலாம். செயலமர்வுகள், கருத்தரங்கள், கலந்துரையாடல், டிஸ்கஷன்ஸ். வெரி குட். அதெல்லாம் கொடுக்கலாம். சரியா? ஊக்குவித்தலுக்கு நாங்க என்னன்னு சொல்லலாம்? இடத்துல ஊக்குவித்தல்டா என்னன்னு சொல்றது? எங்களோட பணியோட தூண்டல், மோட்டிவேட். அதானே அது. பாருங்க, பதில் இல்லை. தகவல் வளங்கள் உங்களுக்கு தெரியும். முகவரி கூறுறது, தொலைபேசி பெயர் பட்டியல் எல்லாம் அங்க படிச்சு ஞாபகம் முட்டலும் இல்லை. எனவே இங்க ஆன்சர் என்ன? நமக்கு அறிவுரை வளங்கள் ஆன்சர். பாருங்க 16க்கு 1வது ஆன்சர். எந்த தலைப்புல நாங்க படிச்சு தொடர்பாடல் பணிகள்ல தகவல் வழங்குதல்ல கேலி சித்திரங்கள் வருமா? எஸ், கேலி சித்திரங்கள் வரும். நான் படிச்சுக்கிறோம். கேலி சித்திரங்கள் வரும் தானே? நான் படிச்சுக்கிறோம். கேலி சித்திரங்கள் சொன்ன என்ன? ஒருத்தர் என்ன இழிவுபடுத்தின மாதிரி. இப்ப நீங்க பேப்பர்ல எல்லாம் பாப்பீங்க பாருங்க. உதாரணம், சாமானுக்கு விலை கூடகள் என்ன செய்வாங்க? அந்த பொருட்கள் என்ன செய்வாங்க? போட்டு அந்த உரியாலையும் போட்டு என்ன செய்வாங்க? கேலி சித்திரம் மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. அதானே அது. நான் படிச்சு நினைக்கிறேன். ரைட். அப்ப இது நான் இதுல பிள்ளைகள் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா தொடர்பாடல பணிகள் அல்லது நோக்கம் நாங்க படிச்சுக்கிறோம். தகவல் வளங்கள் உண்டு, அறிவுரை வளங்கள், கல்வியூட்டல் உண்டு, அதே போல தூண்டச் செயற்பாடு உண்டு, மகிழ்வூட்டல் அல்லது பொழுதுபோக்களித்தல் உண்டு. சரி, நீங்க பார்ட் 2க்கும் படிக்கணும், எம்சிக்கும் படிச்சிருக்கேன். நான் ஒரு கொஸ்டின் ஒன்று போட்டேன். நடத்தை மற்றும் எண்ணத்துல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பணின்னு சொல்லி என்ன கொடுப்பீங்க? தூண்டச் செயற்பாடு.
போட்டேன் உங்களோட குரூப்ல. சரியா, ரைட். 17வது கொஸ்டினை பாருங்க பிள்ளையால். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றின் போது இடைக்கிடையே வியாபார பொருள் ஒன்றின் வர்த்தக விளம்பரம் ஒன்று ஒளிபரப்பப்பட்டது. இந்நிகழ்வு குறிப்பது பாருங்க. அட்வர்டைஸ்மெண்ட் என்ன? அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நோக்கம் என்ன? தூண்டோணும். நம்ம சாமான வாங்குறோம், தூண்டோணும் நோக்கம். பாருங்க, தூண்டை சேர்ப்பாரு. சிம்பிள். இதெல்லாம் தெரியுது எனக்கு. தகவல் வழங்குறது இருக்குது, பொழுதுபோக்கு அளித்தல், மகிழ்வுட்டு எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இப்ப 17க்கு எங்களுக்கு 3வது ஆன்சர். சரியா? 18வது கொஸ்டினை பாருங்க பிள்ளையால். காப்போதா உயர்தர பிரிவில் தொடர்பாடலும் ஊடக கற்கையும் ஒரு பாடமாக இணைக்கப்பட்ட ஆண்டு 2008. அப்ப நாங்க படிச்சுக்கிறோம் என்ன பிள்ளைகள்? அதாவது எங்களோட பாடம் வந்துட்டு சரி, ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ல கலை பிரிவுல 2006ஆம் ஆண்டு என்ன கிரேட்ல வந்துச்சு? 10ல. 2007 கலை பிரிவுல வருது. எங்க பாடம் என்ன செய்யுது? ஆர்ட்ஸ்லயே மிகுது, டெக்னாலஜிலே மிகுது எங்களோட மீடியா பாடம். சரியா, ரைட். அது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், கிளியரா படிச்சிருக்கணுமா? ரைட். 19வது கொஸ்டினை பாருங்க பிள்ளையால். இது சிலபஸ்ல இல்லாத விஷயம், ஒரு ஜெனரல் மாதிரி போட்டிக்கிறாங்க. மாதன முத்தா பற்றிய கதைகள் பெரும்பாலும் பாராட்டை பெற்றது. எந்த கதைகள் அறிக்கும்? நீ அடிச்சு பாருங்க. எஸ், வெரி குட். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா விளங்கும் பிள்ளைங்க. அது கொமெடிக் ஸ்டோரிஸ் தான். அது ஒரு நகைச்சுவை கதையா தான் நீங்க மாதன முத்தான்னு சொல்லி. உண்மைக்கு மீது 4வது யூனிட்ல இருக்குது. ஆனா 4வதுல இந்த விஷயம் இல்ல. ஒரு ஜெனரலான ஒரு கொஸ்டினா போட்டிக்கிறாங்க. சரியா? சிங்கள ஸ்டோரில சிங்கள ஸ்டோரி தான். ஒரு நகைச்சுவை, ஒரு கொமெடிக்கு ஒரு ஸ்டோரி தான். ஒரு நகைச்சுவை சார்ந்த ஒரு கதை. அது கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க போயிட்டு. இந்த பேரை மாதன முத்தாண்டு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க. அது வரும். சர்ச் பண்றாங்க, குரூப்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்து போடுங்க, மற்றபடியும் பார்க்கட்டும். சரியா, ரைட். 20வது கொஸ்டினை பாருங்க. பின்வருவன மற்றும் தொடர்பாடலுக்கு அவசியமான நிபந்தனையாக அமைவது. பாருங்க, பின்வருவன மற்றும் தொடர்பாடலுக்கு அவசியமான நிபந்தனையாக அமைவது. ஏண்டு சின்ன பிள்ளை நாங்க எப்படி ஆன்சர் எடுத்தீங்க சொல்லுங்க. அப்ப குறியீட்டு முறைமை சொல்லி முக்கிய கூறு தகவல். வெரி குட். பாருங்க, தகவல் தான் தேவை. இப்ப தகவல்கள் எதன் மூலம் உருவாகுது? சிம்பிளான விஷயம். அதை வச்சு நான் நினைச்சேன் கொஸ்டின் அனுபவம். சில யோசிக்கலாம், 2 நபர்கள், சில சம்பவங்கள், வெளி இதெல்லாம் இல்லை. எனக்கு என்ன செய்யணும்? தொடர்பாடல் குறியீட்டு பாவனை அடிது. குறியீடுகள் எதன் மூலம் உருவாச்சுன்னா தகவல் தான். இப்ப தகவல் என்ன? ஒரு குறியீட்டு முறைமை தான். அது சிம்பிளான கொஸ்டின் உண்டு. 20க்கு 3வது ஆன்சர். கொஞ்சம் திங்க் பண்ணணும். எடுத்து எடுப்புல நான் என்ன செய்யக்கூடாது? கொஸ்டின் செய்யக்கூடாது. 19வது கொஸ்டினை போல வர மாட்டுச்சு. நீங்க பயப்பட தேவையில்லை. ஜெனரல் எடுத்திக்கிறாங்க, ஃபைனலுக்கு வரதுக்கு சான்ஸ் இல்லை. அப்படி வந்தாலும் உங்களுக்கு மார்க்ஸ் தருவாங்க. சிலபஸ்ல இல்லாத விஷயம் உண்டே. அது 4வது யூனிட்ல தந்தாலும் பிரச்சனை இல்லை. இல்லாத விஷயத்தை உங்களுக்கு தூக்கி போட்டிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைமுக்கு அப்படி எல்லாம் கேட்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே, பிரச்சனை இல்லை. 21வது கொஸ்டினை பாருங்க பிள்ளையால். பூகோள மயமாதலுக்கு முன் நிபந்தனையாக இருக்கக்கூடியது சொல்லுங்க. இனங்களுக்கு இடையிலான நெருக்கம். நாடுகளுக்கு இடையிலான ஒற்றுமை. நாடுகளுக்கான நிறுவனங்களின் படைப்பாற்றல். இப்ப பாருங்க பிள்ளைகள், குளோபலைசேஷன் வந்து உருவாக காரணம் இந்த கிரியேட்டிவிட்டி. அதாவது என்ன, இதுக்கு முன்னுக்கு என்ன ஒருத்த சிந்திக்காத செய்யாத ஒரு விஷயம் இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜி செஞ்சு கொண்டிருக்கு பாருங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதே போல வர்ச்சுவல் ரியாலிட்டி. தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரியுமா பிள்ளைல உங்களுக்கு? ஏஐ பத்தி கேள்விப்பட்டீங்களா? ஏஐ நானோ அதே போல எல்லாமே இருக்குது. அதே போல கற்புலனாக மெய்மையில வர்ச்சுவல் ரியாலிட்டி, விஆர் கிளாஸ் சொல்றேன். அது என்னன்னு சொன்னா, ஒருத்தோட மனசுல என்ன நினைக்கிறான்னு சொல்லி எங்களுக்கு முன்னையில விலைக்குள்ளே ஆளுள் தொடர்பாடல பாருங்க. ஒருத்தோட மனசுல என்ன நினைக்கிறான்னு சொல்லி எங்களுக்கு ஆரம்பத்துல விளங்கியல. ஆனா இப்ப என்ன செய்யலாமா? இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி கற்புலனாக மெய்மைக்கு தானே, இதனால செய்யலாம் பயன்படுத்தி உங்களோட மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா விலைக்குள்ள பாருங்க. அப்படி என்ன டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. ஏஐ பாருங்க, ஏஐ பயன்படுத்தி நியூஸ்ல எல்லாம் வந்தாங்க பாருங்க. ஏஐ பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் செஞ்சு, ரோபோட்டிக் நானோ
இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க நானோ நுண்ணுயிர் கொல்லிகள் இருக்குது. அந்த ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்துறாங்க பாருங்க. விவசாயத்துக்கு என்ன செய்யறாங்க, நீர்ப்பாசனம் தெளிக்கிறதுக்கு. இப்ப என்ன செய்யுது, உண்மைக்குமே படைப்பாற்றல் தான் நாடுகளுக்கு இடையே நிறுவனங்கள்ட்ட படைப்பாற்றல், ஒரு கிரியேட்டிவிட்டி, புது புது விஷயங்கள் அறிமுகம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க பாருங்க. ஏன்னா இதுக்கு நான் என்ன செய்யலாம், 21க்கு 3வது ஆன்சர் தான் எடுக்கும். சரியா? சரி, 21க்கு முன்னோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. 22வது கொஸ்டினை பாருங்க பிள்ளைகள். உயிர் வாழும் மொழிகளில் பின்வரும் எந்த மொழி கூட்டங்கள் உள்ளடங்காது? சொல்லுங்க. பாலி, சமஸ்கிருதம், லத்தீன். இதுவும் உண்மைக்கும் உங்களோட சிலபஸ்ல இல்ல. சரியா? விநாயகர கொஸ்டின்ஸ் இல்ல, அதே 19 எல்லாமே இல்ல. நான் படிக்கல தானே, ஜென்ரலா எடுத்திக்கிறாங்க பாருங்க. லாபம் உண்மைக்குமே அப்படி எடுக்க கூடாதுனே, வெளியான ஒரு வழிகாட்டல் உண்டு, யாரும் எடுக்கணும் தெரியாது. ரஷ்யன் அதான் டைப்பிங் மிஸ்டேக் தானே அது, ரஷ்யன். சரி, அதுக்கு நீங்க அடிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். 3வது ஆன்சரா பாலி, சமஸ்கிருதம், லத்தீன். அதாவது பிள்ளைகள் நாங்க மொழி எடுத்தோம்னு சொன்னா, மொழின்னு சொன்னா என்னன்னு சொல்லுங்க. அப்ப மொழின்னு சொன்னா என்ன? சிக்கலான ஒரு விஷயத்தை வந்துட்டு இலகுவான முறையில வந்து புரிந்து கொள்வதற்கு மனிதன் பயன்படுத்தப்பட்டுள்ள ஒரு கடினமான விடயங்களை அல்லது சிக்கலான விடயங்களை மனிதன் என்ன செய்யணுமா, இலகுவாக புரிந்து கொள்றதுக்காக மனிதனால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உன்னதமான அம்சம் தான் என்ன, மொழி. மொழியோட இரட்டை தன்மைகள் 2 இருக்குது. சொல்லுங்க. மொழி, எழுத்து மொழி, எழுத்து மொழி. மொழியை வந்துட்டு நாங்க இறந்த மொழி, வாழும் மொழின்னு சொல்லி பிரிக்கலாம். இறந்த மொழி என்ன மொழி? பாலி, சமஸ்கிருதம், லத்தீன். பாலி, சமஸ்கிருதம், லத்தீன். வாழும் மொழி சிங்களம், ஆங்கிலம், சமஸ்கிருதம். ரைட். சரியா? அதெல்லாம் நீங்க இப்ப நீங்க படிக்க தேவையில்ல பிள்ளைகள். என்னன்னு சொன்னா, இது உண்மைக்கு நாங்க 6ஆம் பாடத்துல படிப்போம். ஊடக விலங்கறிவு உண்டு சரி, ஒரு 20 நான் சொல்லி தருவேன். நீங்க அப்படியே விட்டுடுங்க. சரி, அப்படியான ஒரு கொஸ்டின் நீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமுக்கு வர மாட்டுச்சு. இப்படி படிக்க தேவையில்ல, இப்படி தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. நாங்க மொழியை பத்தி படிச்சுக்கிறோம். மொழியை பத்தி எவ்வளவு நாங்க படிச்சோம், 2ஆம் பாடத்துல நாங்க படிச்சோம் பாருங்க. என்னத்துல படிச்சோம் நாங்க சொல்லுங்க. அப்ப மொழி உருவாக்கம் சரி ஒரு ஹெடிங் ஒன்று போட்டு படிச்சோமா இல்லையா? எவ்வளவுல படிச்சோம் சொல்லுங்க. அப்ப மொழி உருவாக்கம் பத்தி தொடர்பாடலை இனங்காணல். வெரி குட். தொடர்பாடல் இனங்காண படிச்சோம். டியூட் எடுத்து பாருங்க, மொழி உருவாக்கம் சொல்லி. அது எப்படின்னா இன்னொரு டியூட் ஒன்று வந்து இப்ப உங்களுக்கு கொஸ்டின் ஃபார்மட் ஒரு டியூட் ஒன்று வந்து இப்ப அதுல நான் மொழியை பத்தி போட்டிக்கிறேன். சரியா பிள்ளைகள்? 2யும் படிச்சு கொள்ளுங்களா. நீ இப்ப ஃபர்ஸ்ட் டேமுக்கு பாருங்க, பெருசா படிக்க போறதே இல்லை. ஃபர்ஸ்ட் யூனிட்டும் செகண்டும் தேர்டும் தான் படிக்க போறீங்க. சிம்பிள் தானே பாருங்க, சிம்பிளா படிங்க. ரைட். 23வது கொஸ்டினை பாருங்க. குறிமுறை ஆக்கூறாக இருக்கக்கூடியவர் யாரு? செய்தியை கடத்துபவர். அப்ப யாரு, என்ன அவர் என்னன்னு சொல்றேன் நாங்க? தொடர்பாடு அல்லது முன்வைப்பு அல்லது தகவல் அல்லது அனுப்புனங்க, நிறையப்பட்ட பேர்களை சொல்லலாம். சரி, அது சிம்பிளான கொஸ்டின்ஸ். அடுத்து 24. ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தில் இதழியல் எனும் டிப்ளோமா கற்கிணறி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு? 1972. சரியா? ரைட். ஓகே, அதெல்லாம் தெரியுது, ஆல்ரெடி பார்த்தோம். இதழியல் 3 யூனிவர்சிட்டியில இருக்குது. அதே போல பேசும் தொடர்பாட கட்சி பிரிவு மட்டும்தான் சில நிலை. சிம்பிளான கொஸ்டின். சரியா? 82ஆம் ஆண்டுகளில் குருன்வெல் பிரயாணம் இருக்குதா, அதையும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க இடத்துல. ரைட். 25. டிஜிட்டல் ஊடகம் என குறிப்பிடப்படுவது? கம்ப்யூட்டர், கணினிசார் ஊடகம். நாங்க இதுல படிக்கிறோம் என்ன பிள்ளை, ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிக்கிறோம். ஊடகம் வருந்தனே. என்சார் ஊடகம் இல்ல, ஆன்சர் இல்லையே. இல்ல, அதுவும் வருந்தனே. வரும். என்சார் ஊடகம் இதான் டிஜிட்டல் தான். சரியா? என்சார்னா டிஜிட்டல் தான். இது நாங்க எவ்வளவு சின்ன பிள்ளைகள் படிச்சிருப்போம். எவ்வளவு படிச்சு சொல்லுங்க ஆபம்? முதலாவது வீட்டுல நான் தலைப்புல படிச்சுக்கிறேன். ஊடகங்களை வகைப்படுத்துறாங்க. அதுக்குள்ள சலன ஊடகம் சொல்றது, சலன ஊடகம் சொல்லி படங்கள். உதாரணம் சொல்லுங்க ஆபம் சலன ஊடகங்களுக்கு. ஒளிப்பதிவு நாடா. ஒளிப்பதிவு நாடா. வேற? திரைப்படம். சின்ன திரை நாடகம். எப்படிங்க படிச்சிருப்பீங்க. சரி, அதே போல மத்த நாங்க 4 வகைப்படுத்திக்கிறோம். சொல்லுங்க மத ஒன்றை சூட்ட பார்த்து சொல்லுங்க. நிற்கிறார்கள், நோட்ஸ் இருக்கிறார்கள். அச்சு ஊடகங்கள் குறிப்பிடுவது புதிய இன்சா தொழில்நுட்ப பிரயோகம். படிச்சு கொள்ளணும். சரியா? வசை படங்களுக்குள்ள என்ன வரும், ஒளி ஊடகங்களுக்குள்ள என்ன வரும், அச்சு ஊடகங்கள் படிச்சு கொள்ளும்.
சரியா ரைட். அப்ப 25க்கு 25 எடுத்தாக்க சொல்லுங்க. அப்ப எத்தனை பேர் பேப்பர் செய்ய சொல்லியிருந்தேன் நான் உங்கள்ட்ட? உத்தரமே இல்லை. எனக்கு 2 கேள்வி டவுட் தானே உங்களுக்கு. மாதன முத்தாவும் இந்த உயிர் வாழ மொழியும் டவுட்டா இருந்தீங்க நிறைய. ரைட் ஓகே. 25க்கு 23 எடுத்தாக்க சார் எனக்கு எந்த 25க்கு 24. 24 சார்? எனக்கும் 24. 24 சார். ரைட் ஓகே ரைட் ஓகே. 24 கத்தீஷ். வெரி குட். ஓகே பாருங்க பிள்ளையாள், இது உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் தான். இது நீங்க தான் செஞ்சிருக்கீங்க, பேப்பரை பிரிண்ட் பண்ணி நீங்க சுயமா செஞ்சு பார்த்துருக்கீங்க படிச்ச விஷயத்தை வச்சு, அப்படித்தானே? நல்ல நிறைய பேருக்கு 23 வந்திருக்குது. என்ன எப்படி நீங்க 20க்கு மேல எடுக்கணும். எம்சிக்கு பொறுத்தவரைக்கும் 20க்கு மேல எடுத்தா தானே சரி நம்மளுக்கு பார்ட் 2 செஞ்சு பார்க்கலாம். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாமுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கடா, இப்பதான் பேப்பரை செஞ்சு பார்த்து சரியா? இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நான் என்ன செய்யணும், 1டையும் 2டையும் நல்லா கிளியரா படிங்க. 1டையும் 2டையும் வகைகள் வரைக்கும் பண்ண பாருங்க. உங்களுக்கு சொன்ன மாதிரி வகைகள் வரைக்கும் கேள்வி வந்திருக்குது பாருங்க. பாலு 4 வந்திருக்கீங்க, அதான் உங்களுக்கு அதை குறிப்பிட்ட விஷயத்தை படிப்பிச்சேன். சரியா? அப்ப நீங்க என்ன செய்யணும், 1, 2, 3 கொஞ்சம் தரவா படிங்க. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொன்னா பார்ட் 2 ரெடி ஆகும். இந்த பேப்பர் நான் ஃபுல்லா பார்ட் 2 செஞ்சு காட்டணும் உங்களுக்கு. சில ஆளுக்கு நாங்க பார்ட் 2ல எப்படி எழுதுறேன்னு சில மெத்தட் ஒன்று தெரியாம இருக்குது. அப்படித்தானே? உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், பார்ட் 2ல மொத்தம் சீட்ஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 வினாக்கள் 6 வினாக்கள் தரப்பட்டிருக்குது பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6. இந்த 6லையும் நாங்க 6 செய்ய தேவையில்லை. உங்களுக்கு நீங்க என்ன செய்யணும், 5 கொஸ்டின்ஸ் தான் செய்யணும். அதுலயும் நீங்க இந்த ஓர்டர் படி தான் செய்யணும்னு சொல்லி இல்ல பிள்ளைகள். இப்ப எல்லாருமே என்ன செய்யறது, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நாங்க செய்யணும்னு தெரியல. உங்களுக்கு இந்த கொஸ்டின்ல எது சிம்பிள் ஆயிக்கிறோம். எனக்கு என்ன செய்யுது, எனக்கு 4வது களி சிம்பிளா இருக்குது. அப்ப நீங்க உங்களோட ஸ்கூல்ல தருவாங்கண்ணே, உங்களுக்கு சிஆர் பேப்பர் தருவாங்கண்ணே பாருங்க. சிஆர் பேப்பர்ல நீங்க என்ன செய்வீங்க, உங்களோட ஸ்கூல்ல லோகோ என்ன செஞ்சிருப்பாங்க அடிச்சு, இப்படி பேப்பர் ஒன்று தருவாங்க என்ன பிள்ளைகள். அது நீங்க செய்ய 4வது பின்னாண்டு சொல்லி போட்டுட்டு எழுதுங்க இப்படி போட்டு. இப்ப தொடர்பாடல் என்ன, எங்களோட உணர்வுகள் என்னங்க இப்படி எழுதிட்டு போறேன். 2 மார்க்ஸ். இதுல 6 மார்க்ஸ் போட்டிக்கிறாங்க. இப்படி உண்மைக்கும் இந்த பேப்பர் சிஸ்டமும் சரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனா ஃபைனலுக்கு இப்படி இல்லை எங்கட மார்க் சிஸ்டம். ஃபைனலுக்கு நாங்க 4, 8, 12, 16 மார்க் சிஸ்டம் எங்கட ஃபைனல் பேப்பர். இவங்க வந்துட்டு என்ன செஞ்சுக்கிறாங்க, 6, 6, 8, 10 சொல்லி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மார்க்ஸை பிரிச்சு கொடுத்திக்கிறாங்க. சரியா? நான் ஒரு விஷயம் தெளிவா விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. நீங்க சீட்ஸ் பேப்பர்ல 5 கேள்வி செய்யணும், எஃப்டபிள்யூசி பேப்பர்ல 4 கேள்வி செய்யணும். அதுல நீங்க உங்களுக்கு விருப்பமான கேள்வி நீங்க செய்யலாம், நம்பரை போட்டு செய்து கொள்ளலாம், அதுல பிழையே இல்லை. சரியா? இப்ப நாங்க நிச்சயம் சொன்னோம், எங்களோட அடுத்த கிளாஸ் நாளைக்கு எங்களுக்கு 3 மணிக்கு இருக்குது. ஏன்னா நாளைக்கு 3 மணிக்கு இருக்குது. கட்டாயம் ஜாயின் பண்ணணும். பார்ட் 2 நான் உங்களுக்கு எழுத பழக்கம். சரியா? புதுசா ஜாயின் பண்ணாங்க நீங்க என்ன செய்யலாம் சொன்னா, எங்களோட நம்பருக்கு இந்த நம்பர் போட்டு இப்ப நான் என்ன செய்யலாம், நீங்க எடுத்து அதுக்கு மெசேஜ் போட்ட நீங்க என்ன செய்யலாம், எங்களோட குரூப்ல ஜாயின் பண்ணி படிச்சு கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? அப்ப நாளைக்கு என்ன செய்யுங்க, கட்டாயம் இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டினையும் செகண்டையும் செஞ்சு பார்த்துட்டு வாங்க. எழுதி பாருங்க. நோட தானே விளங்கப்படுத்திட்டு போன உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினையும் எழுதி பாருங்க, செகண்டையும் எழுதி பாருங்க. நாளைக்கு உங்களுக்கு ஃபுல்லா விளங்கப்படுத்தி உங்களுக்கு எப்படி எழுதுன்னு சில மேதையும் சொல்லி தருவோம். நீங்க என்ன செய்யலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் நீங்க போயிட்டு ஃபேஸ் பண்ணலாம். சரியா? வேற என்ன சரி டவுட் அளிக்கிறா உங்களுக்கு, இந்த பேப்பர்ல என்ன சரி டவுட் அளிக்கிறா? எஃப்டபிள்யூசி பேப்பர் பத்தி தெரியும் தானே உங்களுக்கு, அதையும் எடுத்து காட்டணுமா? என்ன சரி டவுட் இருந்தா கேளுங்க பாப்போம். பேப்பர் உங்களுக்கு இப்ப பிள்ளைகள் வந்துட்டு நான் சொல்லிக்கிறேன், சீட்ஸ் பேப்பர் இருக்குது, எஃப்டபிள்யூசி இருக்குது, அல்லது சோனல் லெவல்லையும் எடுப்பாங்க, அல்லது ப்ரொவின்சியலையும் எடுப்பாங்க, அல்லது உங்களோட ஸ்கூல் வைஸும் எடுப்பாங்க. உங்களோட ஸ்கூலை பொறுத்திக்குது. ஆனா மோஸ்ட்லி வந்துட்டு எஃப்டபிள்யூசியும் சீட்ஸ் தான் பரவலாக என்ன பேசப்படுற பேப்பர்ஸ். 2 பெரும்பாலான ஸ்கூல்ல எல்லாம் தான் எடுப்பாங்க. சரி, நீங்க என்ன செய்ய அதுக்கேற்ற மாதிரி படிச்சீங்கன்னு நினைச்சா உங்களுக்கு ஒரு சிம்பிளா நீங்க என்ன செய்யலாம், உங்களோட எக்ஸாமை ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? எஃப்டபிள்யூசி பேப்பரை ஷேர் பண்ணி காட்ட சொல்றீங்க, ஒன்னு நீங்க காட்டுனா ரைட். எஃப்டபிள்யூசி பேப்பர் ஒரு 1 மினிட் நீங்களா காட்டிட்டு நான் கிளாஸ் எண்ட் பண்ணிக்கொள்ளும். சரி, இதான் எஃப்டபிள்யூசி பேப்பர் பாருங்க. இதுல வந்துட்டு உங்களுக்கு பார்ட் 1ல டோட்டலா வந்துட்டு 20 MCQ இருக்கு. இது பாருங்க, இதை நாங்க செய்வோம், ஃபுல்லா பேப்பரை செய்வோம், நாங்க எல்லா பேப்பரையும் செய்வோம். இப்படிதான் கிளாஸ் எங்கிட்ட போவோம். சரியானே? அப்ப இல்ல 20 MCQ இருக்கு, 20 செய்யணும். பார்ட் 2ல பாருங்க பிள்ளைகள், உங்களுக்கு மொத்தமாக 6 பார்ட் 2 கேள்வி சந்திக்கிறோம். 5 பாருங்க,
இதுல நீங்க 6ல 6ஐயும் செய்ய தேவையில்ல. எத்தனை செய்யணும் நீங்க சொல்லுங்க ஆபம்? 4 4 இந்த பேப்பர் தான் நீங்க 4 தான் செய்யணும். இது தெளிவா இருக்கணும் உங்களுக்கு. சரியா? அப்ப இதுக்கு 20க்கு 20 மார்க்ஸ், இதுக்கு 80 மார்க்ஸ். இப்ப மொத்தமா 100. அதுல பிரிக்கிற வேலை இருக்குது. சீட்ஸ்ல பிரிச்சு எடுக்கிறாங்க. 200 எடுத்து அதை பிரிச்சு எடுக்கிறாங்க. இங்க பிரிக்கிறல்ல, டிரெக்டாவே மார்க்ஸை கவுண்ட் பண்றாங்க. சரியா? ரைட். அப்ப நான் என்ன சொன்னேன், எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் நான் 2 போடணும் உங்களுக்கு. போட்டா தான் எங்களுக்கு என்ன செய்யலாம், பேப்பரை முடிச்சுட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் நீங்க என்ன செய்யலாம். ஸ்கூல்ல 10ஆம் தேதி எக்ஸாம் இருக்குது உங்களுக்கு. நான் என்ன செய்வேன், எங்களோட 2ஆம் தேதி எங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் நடக்கும். 25 MCக்கு வேணா இருக்கும். பார்ட் 2ல நீங்க என்ன செய்யலாம், சீட்ஸ் பேப்பர் மாடலுக்கு நான் எடுக்கிறேன். நான் சீட்ஸ் பேப்பர் ஒன்று செஞ்சு நினைக்கிறேன். அதே மாடலுக்கு நான் எடுப்பேன். நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் எல்லாருமே எக்ஸாம் செய்யணும். ரைட், ஓகே. அப்ப நாங்க இன்ஷால்லா வந்துட்டு நாளைக்கு 3 மணிக்கு எங்களோட கிளாஸ்ல சந்திப்போம். பார்ட் 2 எழுதி பார்த்துட்டு வாங்க. பார்ட் 2 நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி. சரி அப்படியே ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் நைட்.